வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் பவர் பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்டிஃப் அண்ட் கவுண்டிஃப்ஸ். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்தணும்? ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்தீங்கன்னா இது எக்ஸலும் சரி, அதே மாதிரி நம்ம பவர் பிலையும் சரி, இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது என்னன்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பை கஸ்டமர். இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பை கஸ்டமர் அண்ட் ரீஜன். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றத கவுண்டிஃப்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஆர்டர்ஸ். ரிட்டர்ன் ஆர்டர்ஸ்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் அதே மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்னுடைய டேட்டா நம்மளுக்கு இந்த டேபிள் இல்லை, அடுத்த டேபிள் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் கவுண்ட்னு இன்னொரு டேபிள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம ஃபெச் பண்ணி இங்க நம்ம கொண்டு வரது கவுண்டிஃப்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி. எக்ஸல், விபிஏ, பவர் பிஐ லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படல வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பிஃபோர் வி ப்ரொசீட், ஒருவேளை இந்த செட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி கவுண்டிஃப் அண்ட் கவுண்டிஃப்ஸ்ன்ற ஃபைல் நேம்ல ஷேர் டிரைவ்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்க எங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணீங்களா முழுமையா லேர்ன் பண்ண முடியும். அண்ட் நம்ம இருக்கக்கூடிய ரெண்டு டேபிள் என்னன்னா ஆர்டர்ஸ் கவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் கவுண்ட். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னுடைய டீட்டெயிலும், அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூனால ரிட்டர்ன் ஆயிருக்கக்கூடிய டேட்டாவும் நம்மளுக்கு இருக்கு. இதை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9900 ரோஸ் இருக்கு. இதில் இந்த ஒரு கஸ்டமரும் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றது மேனுவலாக கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆர்டர்ஸ் கவுண்ட்ன்ற டேபிள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நியூ காலம் நான் கிளிக் பண்ணுறேன். காலம் நேம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ காலம் கவுண்ட் இஃப்னா கூட ஃபர்ஸ்ட் டாக்ஸ் நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம்னா கவுண்ட் ரோஸ் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ். எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றதுக்காக இந்த கவுண்ட் ரோஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது ஃபில்டர் ஆப்ஷன் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஃபில்டர் டாக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபில்டர் டாக்ஸ் ஃபங்க்ஷனில் ஆல்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷனும் அடிஷ்னலாக நம்ம பயன்படுத்தணும். இதில் எந்த டேபிள் நம்ம பயன்படுத்த போகிறோம்? நான் பயன்படுத்தக்கூடியது ஆர்டர்ஸ் கவுண்ட்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் கவுண்ட். இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் டேபிள் ஆர்டர்ஸ் கவுண்ட். இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis கம்மா என்னுடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னு நான் கொடுக்கணும். எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், அர்லியர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்த போறேன். அர்லியர்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம இங்க பயன்படுத்துறோம்னா returns the value in the column prior to the specified number. இப்போ இந்த பர்டிகுலர்னுடைய நேம் இதுக்கு முன்னாடி எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு, it validates the entire column. இந்த earlier function நம்ம இங்க பயன்படுத்தக்கூடியது. இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் செல், ஆக்டிவ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நேம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் செல். இந்த ஆக்டிவ் நேம் கஸ்டமர் நேம். இந்த ஆர்டர்ஸ் கவுண்ட்ல இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் parenthesis ஈக்குவல் இந்த பர்டிகுலர் வேல்யூ இட் வேலிடேட்ஸ் தி என்டையர் காலம். ஒருவேளை இதை வேலிடேட் பண்ணி எத்தனை முறை இந்த பர்டிகுலர் நேம் நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கா அந்த கவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் சேம் அதே இந்த கஸ்டமர் நேம்ன்ற காலம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நவ கிளிக் ஆன் திஸ். இப்போ நம்மளால பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் நேம் பார்த்தீங்கன்னா 24 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னா 24 டைம் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த கஸ்டமர். அட் த சேம் டைம் இவங்க பார்த்தீங்கன்னா 22. இந்த பர்டிகுலர் ரியான் பார்த்தீங்கன்னா 9. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ரியான்ன்றதை நான் செக் பண்ணுறேன், கரெக்டாக நான் வேலிடேட் பண்ணலாம். ஒன்று எக்ஸாம்பிளாக செலக்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ரியானுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் கிளியர் பண்ணிடலாம். அடுத்த லாஜிக் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா ஒரு கண்டிஷன் இருந்தால் நம்மளுக்கு இந்த டைரக்டான ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். அதே ரெண்டு கண்டிஷன் வரும்போது எப்படி நம்ம கவுண்டிஃப்ஸ் நம்ம இங்கே பயன்படுத்துறது. இந்த பர்டிகுலர் நேம் வெஸ்ட்ன்ற ரீஜனில் மாத்திரம் எத்தனை முறை நம்ம ஆர்டர் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். சேம் அகைன் கிளிக் ஆன் நியூ காலம் கவுண்ட் இஃப்ஸ். எப்போ நம்மளுக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ரோஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன், அடுத்தது ஃபில்டர் ஆல். இப்போ அந்த பர்டிகுலர் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆர்டர்ஸ் கவுண்ட் க்ளோஸ் parenthesis ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னா அர்லியர். இங்கே நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு.
உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னங்க, இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீஜன்லயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு இப்ப இந்த வெஸ்ட்ன்ற ரீஜன்ல மாத்திரம் எவ்வளவு சேல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எல்லா கஸ்டமர் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் நேம் இதான் நம்மளுடைய ஆக்டிவ் செல் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்டையர் காலம் கூட வேலிடேட் பண்ண போறோம். அகைன் யூ வில் செலக்ட் கஸ்டமர் நேம் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ 2 டைம்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர் கொடுங்க. இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் வேலிடேஷன் இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் என்ற ரீஜன் மாத்திரம் கன்சிடர் பண்ணணும். அப்ப டபுள் இன்வெர்டட்ல வெஸ்ட் நீங்க டிஃபைன் பண்ணணும். ஈக்குவல் இந்த காலம் வேலிடேட் பண்ணணும். இந்த காலம்ல வெஸ்ட்ன்றதை மட்டும் தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணி நம்மளுடைய வேல்யூ அவுட்புட் நம்ம கொண்டு வரணும். Now we can call this entire column region. Orders count region and close parenthesis. இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரொம்ப இதை க்ளோஸாக கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரும் டோட்டல் ஆர்டர்ஸ்னுடைய கவுண்ட் இங்கே இருக்கு. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது என்னன்னா டோட்டல் ஆர்டர்ஸ் ஒன்லி ஃப்ரம் வெஸ்ட் ரீஜன். இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா லோகன்ன்றவங்க டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து 18. பட் ஆனால் இந்த வெஸ்ட்ன்ற ரீஜனில் மாத்திரம் 6 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த கட்டமாக நான் டோட்டல் ஆர்டர்ஸ் 24 இருக்கு. பட் இதில் எத்தனை ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் ஆனால் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் செட் இந்த ரிட்டர்ன் கவுண்ட் இந்த டேபிள் இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய டேபிளுடைய வேல்யூ எப்படி நம்ம இங்க கொண்டு வரது, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்னா சேம் இந்த இடத்துல ஆர்டர்ஸ் கவுண்ட்ல நியூ காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். கவுண்டிஃப் லாஜிக் வந்து இது செகண்ட் லாஜிக் பயன்படுத்த போறோம். கவுண்ட் ரோஸ் ஃபில்டர் ஆல் இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டரையும் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஆல் டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, எந்த டேபிள்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா ரிட்டர்ன் கவுண்ட், அதனுடைய டேபிள் இருந்தா நம்ம டோட்டல் வேல்யூ நம்ம கொண்டு வர போறோம். அர்லியர் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், இங்க இருக்கக்கூடிய ஆக்டிவ் வேல்யூ அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஆக்டிவ் கஸ்டமர் நேம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பயன்படுத்த போறோம். அப்போ என்ன பண்ணோம், கஸ்டமர் நேம் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் கவுண்ட், இந்த கஸ்டமர் நேம் ரிட்டர்ன் கவுண்ட்ல இந்த டேபிள்ல எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்றதுனால இப்போ அந்த ரிட்டர்ன் கவுண்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் நேம் நம்ம இப்போ கால் பண்ணணும். கஸ்டமர் நேம் பட் ஆனால் ஃப்ரம் தி ரிட்டர்ன் கவுண்ட் இந்த டேபிள்ல அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ இங்க கிளிக் பண்ணுங்க. கவுண்ட் இஃப் வந்து பயன்படுத்தும் போது இப்படிதான் நீங்க டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் நேம்க்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே ஆகலை. அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூ ஆகல, எந்த ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணல. பட் நான் இந்த இடத்துல நான் போயிட்டு இந்த 4ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆடம் ஆர்டர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் 4 ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது கரெக்டாக நம்ம வேலிடேட் பண்ணுறோம். கிளிக் ஆன் ரிட்டர்ன் கவுண்ட், இதில் போயிட்டு ஆடம்ன்ற நேம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்டே இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ப்ராடக்ட் வந்து இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கவுண்டிஃப்ஸ் ஃபங்க்ஷனை வந்து பவர் பிஐல நம்ம பயன்படுத்துறது. அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இந்த கவுண்டிஃப்ஸ்ன்றதுக்கு முன்னாடி லீடிங்கா இந்த இடத்துல நான் வெஸ்ட்னா டைப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கவுண்டிஃப் 1க்கு பதிலா இந்த கவுண்டிஃப் ரிட்டர்ன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்டேட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, இன்னும் நீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி இப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.